இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக ஆனோடனே அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ரவையை அதுக்குள்ளே போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக ஆன பிறகு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் நம்ம எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அதில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்புக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கேசரி பவுடர் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை அதுக்குள்ளே போட்டுக்கலாம்.